ஹாய்! கோதுமை ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமா கடுகு, கடலப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தட்டின பூண்டு, ஒரு சின்ன கேரட்ட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கலாம். இப்போ இதோட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2ம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு கோதுமை ரவா சேர்த்துக்க போறேன். ஸோ 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணின்னு சொல்லிட்டு 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம், நான் இன்னைக்கு எலைட் புரோக்கன் வீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி புடைச்சிட்டு யூஸ் பண்ணுங்க. அடுப்ப சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வேகட்டும். நடுவுல எடுத்து கிண்டி விட்டுக்கங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேகுற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தொட்டு பார்த்தா நல்லா அழுந்தணும். டேஸ்டியான கோதுமை உப்புமா ரெடி. இது ரவா உப்புமாவ விட டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.